وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. أشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கருணையை தன் மீது கடமையாக்கி கொண்ட சர்வ வல்லமையை படைத்து எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சபைக்கு மத்தியில் உங்களுக்கு முன்னால் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், மட்டம் தட்டாதே என்ற தலைப்பின் கீழ் பேச வந்துள்ளேன். இதை குறைவின்றி நிறைவு செய்ய உங்களையும் என்னையும் கண்காணித்துக் கொண்டிருக்கும் அல் பஷீரே போதுமானவன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து அதிலே சிறந்த படைப்பாக மனித இனத்தை படைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட மனித இனம் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்தாலும் அந்த உபதேசங்களை தன்னுடைய காதில் கேட்டுவிட்டு வீட்டுக்கு போய் என்ன செய்யணும்? பழைய குருடி கதவு தொடடிட்டு தான் இருக்கும். படிச்சவங்க என்ன செய்யறாங்க? படிக்காதவங்களை பார்த்து இன்னைக்கு மட்டம் தட்டுறாங்களா இல்லையா? படிக்கலையா? இவ்வளவுதான் படிச்சிருக்கியா? இதுக்கு மேல உனக்கு எதுவும் தெரியாதா அப்படின்னு கேட்கிறாங்க. அழகா இருக்கிறவங்க கொஞ்சம் அழகா இருந்துட்டோம்னு வச்சுக்க, அழகா இல்லாதவங்களை பார்த்தா மதிக்கிறது இல்லை, மட்டம் தட்டுறாங்க. இன்னைக்கு ரொம்ப செல்வந்தரா இருக்காங்க, காசு பார்ட்டி ஏழைகளை பார்த்தா மட்டம் தட்டுறாங்க, இழிவுபடுத்துறாங்க இன்னைக்கு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவரை ஒருவர் நேசிக்காத வரை சொர்க்கமே செல்ல முடியாது. உன்கிட்ட அழகு இருக்கா, காசு இருக்கா, அந்தஸ்து இருக்கா, பணம் இருக்கா, பிறரை பார்த்து ஏளனமாக நடிக்காத, மட்டம் தட்டிடாத. யாரையும் என்ன செய்ய நேசி. ஒன்ன போல அவனும் மனுஷன் தான், என்ன மாதிரி தான் அவன். உனக்கு அறிவு இருக்கா? அல்லாஹ் சொல்ற, சிலரை விட சிலரை நான் மேன்மைப்படுத்தி இருக்கேன்பா. உன்கிட்ட காசு இருக்கு, ஆனா உனக்கு கணக்கு பார்க்க தெரியாது, கணக்கு பிள்ளை வச்சிருப்பான். அழகா இருக்கும், ஆனா அல்லாஹ் வந்து ஆரோக்கியத்தை கொடுத்திருப்பான். இவனுக்கு அழகு இருந்தும் ஆரோக்கியம் இல்லாதவனாக இருக்கிறான். எனக்கு எவ்வளவு பார்க்கிறோம், எத்தனையோ பேர் மட்டம் தட்டுறாங்க. சாதாரணமாக கல்வியை எடுத்துப்போம். இன்னைக்கு ஒரு ஆள் இன்டர்வியூ போறாங்க, எப்படி போனா ஏத்துக்குவான்? பேண்ட் ஷர்ட்டோட, நல்லா வெள்ளையா, நல்லா கலரா, படிக்கலைன்னா கூட வேலை கொடுத்துருவான். ஆனா நல்லா படிச்சவன் கொஞ்சம் கருப்பா இருக்கட்டுமே, கைலி சட்டியோட போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டுமே, வேலை கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். ஏன்? சமூகம் அப்படியே பார்க்குது. இவன் படிச்சவன், இவன் படிக்காதவன், இவன் எல்லாம் தெரியும், அவனுக்கு ஒண்ணும் தெரியாது, இவன் அழகானவன், இவன் அழகில்லாதவன், இவன் வெள்ளையானவன், இவன் கருப்பானவன். இப்படிதான் மக்கள் பார்த்து பிறரை மட்டம் தட்டக்கூடிய அவலங்களை பார்க்கிறோம் சகோதரிகளே. படிச்சவன் படிக்காதவன் இங்க இது கிடையாது. அப்துல் கலாம் எல்லாம் படிச்சிருக்காரு, மார்க்கம் இருக்குதா அவருக்கு? மார்க்கம் இருக்குதா? இல்லையே சகோதரிகளே. அதாவது குழந்தை கூடயே சுத்திட்டு இருந்தாரு. சயின்டிஸ்ட் எவ்வளவு அவர் செய்யாத ஆராய்ச்சிகளே கிடையாது. அப்படி ஆராய்ச்சி செஞ்ச ஒரு மனுஷன் பேர் மட்டும் என்ன? அப்துல் கலாம் வச்சிருக்காரு. அப்படி வச்சிருந்தா போதுமா? பேர் மட்டும் இஸ்லாமிய பேராக இருந்தால் மட்டும் போதுமா? இல்லை சகோதரிகளே. இன்னைக்கு என்ன செய்யறோம்? படிப்பு ரீதியாக மட்டும் தட்டுறோம். அன்றைய கால சஹாபாக்கள் ஒன்றும் தெரியாதவராக இருந்தாங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதராக எடுத்துப்போம். அவங்களே எப்படி படிக்கப்பட்டாங்க? உண்மை நபியாக, எழுதவும் தெரியாம படிக்கவும் தெரியாத நபியாக தான் அல்லாஹ்வுடைய தூதர் படைக்கப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்கிட்ட வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபாக்கள் கேக்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, வாரத்துல 7 நாள் இருக்கு ரசூலுல்லாஹ், ஒரு நாள் ஒரே ஒரு நாள் ஒதுக்குங்க. இஜாலா யௌமன் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே ஒரே ஒரு நாள் ஒதுக்கி எங்களுக்கு என்ன செய்யுங்க, கல்வியை கத்துத்தாங்க ரசூலுல்லாஹ். தெரியாது நாங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. இவங்க பார்த்து ஏப்பா இந்த 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 ஆன்சர் சொல்லுன்னு சொன்னா, இது கூட தெரியாத உனக்கு, இது கூட நீ படிச்சது இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. சகோதரிகளை, மட்டம் என்பது நாம் நினைச்சிட்டு இருக்கோம், இவங்களெல்லாம் நம்ம மட்டம் தட்டணும், இவங்களெல்லாம் நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க, இவங்கெல்லாம் அதாவது நம்மளுக்கே கீழ் விளைச்சணும், இவங்க எல்லாத்தையும் நம்ம இப்படிதான் பார்க்கணும். நம்முடைய கண்ணோட்டம் எப்படி தெரியுமா இருக்கு? எதுவும் தெரியாது, நம்மை விட தாழ்ந்தவர்கள், ஏழப்பட்டவர்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் யாரை இலக்காரமாக நினைத்தோமோ, யாரை இழிவுபடுத்தினோமோ, யாரை மட்டம் தட்டினோமோ, அவர்கள் எல்லாம் தேடி தேடி
அவனுக்கு என்ன அந்தஸ்துகள் மார்க்க ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் பிறகு கேள்வி கேட்கப்படும், பேசாதீங்க. ஆனா இன்னைக்கு ஏழைகளை பார்த்தா இவன் ஏழைப்பா, காசு பணம் இல்லாதவன், அப்படிதான் நாம நினைச்சிட்டு இருக்கோம் சகோதரிகளே. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? கால அல்லாஹ் தஆலா உயர்ந்தவனான அல்லாஹ் சொல்றான், அராய்தல்லதி யுகذிபு பித்தி, மறுமை நாள பொய்ன்னு சொல்றாங்க. அவனை நீ பாத்தியாப்பா? அல்லாஹ் கேக்குறான். ஃபதாலிகல்லதி யதுல் யதீம், அவன் யார் தெரியுமா? அனாதைகளை விரட்டுறாப்பா. ஃபலா யஹுல்லு அலா துஆமில் மிஸ்கின், ஏழைகளுக்கு உணவளிக்க அவன் தூண்டுவதே இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். உணவளி நல்லா சொல்லலைங்க, உணவளிக்க தூண்ட மாட்டான். பணக்காரர்களா இருக்காங்க, 10 காசு கொடுக்கிறது கஞ்சத்தனம் பண்றாங்க. எல்லாரையும் சொல்லவில்லை, சிலரை பார்த்து இன்னைக்கு பாருங்க, ஏழைகள் வந்து வாசல்ல நிக்கிறாங்க. அவர்களும் நம்மை போலதாங்க சாப்பிடுவாங்க. நமக்கு ஏற்பட்ட பசிதான் அவர்களுக்கும் ஏற்படும். என்னைக்காவது நினைச்சிருக்கோமா? ஏழைகளுக்கு என்னைக்காவது வயிறு நம்ம சாப்பாடு கொடுத்திருக்கோமா? இல்லை சகோதரிகளை, ஏழைகளை மட்டும் தட்டுகின்றோம். வீட்டுல நுழைஞ்சிட்டாங்கன்னா பாருங்க என்ன செய்யறாங்க பாருங்க, எங்க இருக்காங்க பாருங்க. ஏன் நம்மள்ட்ட காசு இருக்கிற திமிரு, அவங்களுக்கு எதுவும் இல்லை, அதனால ஏழைகளை மட்டும் தட்டுறோம். பணக்காரர்களுக்கு போய் பத்திரிக்கை கொடுக்கும் போது நீங்க வரல, உங்க மாமியார் வரல, உங்க மாமனார் வரல, வீட்டுல உள்ள எலி வரையும் கூப்பிடுவாங்க. ஏழைகளுக்கு அப்படிதான் வரவே இருக்கிறோமா? அப்படிதான் அவங்களை கூப்பிடணுமா? இல்லையே சகோதரிகளே, அவர் ரொம்ப கீழ் ஜாதியாகவும் ரொம்ப மட்டம் தட்டி பார்க்கிறோம். இதுலயும் ஒண்ணும் வேலைக்கு இல்லாதவன், அவன் எது சொன்னாலும் வேலைக்கு ஆகாது. காசு இல்ல, பணம் இல்ல, அந்தஸ்து இல்ல, அழகு இல்ல, ஒண்ணுமில்லை அவனுக்கு. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பசி தாங்கலே ஒரு வசனத்தை கையில வச்சிட்டு வந்து நிக்கிறாங்க. பசிக்குது. இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுங்க. என்ன வசனம் தெரியுமா? சூரத்துல் தஹ்ர்ல 9வது வசனமாக அல்லாஹ் சொல்றான், யுதைமுன தஆம் அலா ஹுப்பிஹி மிஸ்கீனா வ யதீமா வ அஸீரா. அவர்கள் என்ன செய்வாங்களா? நேசிப்பதற்காக. அவர்கள் யார்? அல்லாஹ்வை நேசிப்பதற்காக ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் நாடோடிகளுக்கும் அவர்கள் உணவளிப்பார்கள். அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான். சரி, யாரும் நமக்கு சாப்பாடு தர மாட்டாங்களா? போய் நின்னுட்டு இருக்காரு. இதுக்கு விளக்கம் சொல்லுங்கப்பா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க, வந்து விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. விளக்கது மட்டும் சொல்லிட்டு போயிடுறாரு, ஏன்னா அவருக்கு பசிக்குது. திரும்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க, இதுக்கு விளக்கம் சொல்லுங்களே அப்படின்னு கேக்குறாங்க. அதே மாதிரி விளக்கத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுறாங்க. பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் வராங்க, யா ரசூலல்லாஹ் இதுக்கு விளக்கம் சொல்லுங்களேன்னு கேக்குறாரு. அவருக்கு பசிக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் உடனே முகத்தை பார்க்கறாங்க. ஆஹா, அபூ ஹுரைராவுக்கு பசி ஏற்பட்டுடுச்சு. அதனால தான் இவர் கேட்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் உணர்ந்தாங்க, அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் நாடோடிகளுக்கும் பசித்தவர்களுக்கும் இதுல உணவளி இருக்குப்பா. இப்ப அபூ ஹுரைராவுக்கு பசி ஏற்பட்டுருச்சு, வாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டு போனா அங்க பால் இருக்கிறது கொஞ்சம், ஒரு கப்பல பால் இருக்கு. இத பாக்குறாரு அபூ ஹுரைரா பாக்குறாரு, இது நமக்கே பத்தாது. இத போய் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க? அன்சாரிகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. இப்ப நாமளே வீட்ல ஒரு பொருள் நமக்கு மட்டும் கொடுத்து கொஞ்சோண்டு இருக்கு, இது நீ உன் தங்கச்சி உன் தம்பி எடுத்துக்கினா என்ன சொல்லுவோம்? இருக்கிறது கொஞ்சம், இதுலயுமா பங்கு போடுறாங்க அப்படிமோ. அதே மாதிரி நினைக்கிறாரு, இது நமக்கே பத்தாது. இத போய் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க? அன்சாரிகள் எல்லாத்தையும் கொடுக்க சொல்றாங்களே. 70க்கும் மேற்பட்ட அன்சாரிகள் உட்கார்ந்து இருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னனால தான் இப்ப நான் போனேன், இல்லைன்னா நான் என்ன செஞ்சிருக்க மாட்டேன், போயிருக்க மாட்டேங்கிறாரு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரிஞ்சிச்சு, என்ன அவருக்கு பசி ஏற்பட்டுடுச்சு. அதனாலதான் என்ன செய்யல, அல்லாஹ்வுடைய தூதர் போய் கூப்பிட்டு என்ன செஞ்சாங்க? விளக்கம் மட்டும் சொல்லாம போய் வயிறு நிறைய அந்த பாலை குடிக்கிறாங்க. அவரு குடிக்கிறாரு, போதும் ரசூலுல்லாஹ், இதுக்கு மேல என் வயித்துல இடமே இல்லைங்கிறார். சுப்ஹானல்லாஹ். நாம நினைச்சிட்டு இருக்கோம் பணம் இருக்கு, காசு இருக்கு, அந்தஸ்து இருக்கு, நாம நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம், பிறரை மட்டம் தட்டல, இழிவுபடுத்தல, கேவலமா பேசல நாம நினைச்சிட்டு இருக்கோம் சகோதரிகளே. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 40 வருடத்திற்கு முன்பு பணக்காரர் சொர்க்கம் செல்வது 40 வருடத்திற்கு முன்பு ஏழை என்ன செஞ்சிருவாங்களா? சொர்க்கம் உள்ளே போயிடுவாங்க. சுப்ஹானல்லாஹ். யாருக்கும் கொடுக்கல இந்த அந்தஸ்து. எந்த ஒரு மதமும் இப்படி சொல்லல. அல்லாஹ்
தூதர் மட்டும் சொல்றாங்க என்ன தெரியுமா, 40 வருடங்களுக்கு முன்பு என்ன செஞ்சிருவாங்க ஏழைகள் எல்லாம் எங்க போவாங்க? தூக்கம் வருதா? தூங்கிட்டு இருக்கீங்களா? சரி. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் மக்கள் எல்லாம் கேக்குறாங்க, யாரு ஏழை மக்கள் எல்லாம் கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே பணக்காரர்கள் எல்லாரும் சொல்ல நிறைய தர்மம் செய்றாங்க, ஏழைகள் எங்களுக்கு ஒண்ணுமே இல்லாத சொல்ல, நாங்க குடுக்கிறதுக்கு எங்கள்கிட்ட பொருள் இல்லாத சொல்ல, நாங்க என்ன செய்யறதுன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க, என்ன செய், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லு, 34 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதையும் பார்த்து காப்பி அடிச்சு பணக்காரர்கள் செய்றாங்க. உடனே திரும்ப ரசூலுல்லாஹ் கூட்டி போய் அல்லாஹ்வின் தூதரே இதே மாதிரி என்ன செய்றாங்க, எங்களை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க ரசூலுல்லாஹ், நாங்க செய்யறதே இவங்க செய்றாங்க, ஏழைகளாகிய நாங்க என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னமல் அமாலு பின்னியா, செயல்கள் எல்லாம் எதை பொறுத்து, எண்ணத்தை பொறுத்துங்கறாங்க. இப்ப கொடுத்தீங்கன்னா கவனிக்க மாட்டாங்க, அப்படியே சாப்பிட்டுட்டே கவனிப்பாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டேனா எங்கயோ சரி கேள்வி கேட்கப்படும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்துல பரட்ட தலையோட ஒருத்தர் வராரு. இன்னைக்கு நம்ம வீட்டு வாசல்ல பரட்ட தலையோட பஞ்ச பரதேசியா ஒருத்தர் வராரு. வந்தா என்ன செய்வோம்? வீட்டு வாசல்ல உட்கார்ந்து வீட்டு உள்ள உட்கார்ந்து சோபால உட்கார்ந்து டீ குடின்னு சொல்லுவோமா? வாசல்ல நிக்க வச்சு அனுப்பிடுவோம் இல்லையா? அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பரட்ட தலையோட ஒருத்தர் வருவாரு, வீட்டு வாசல்ல அவர் நிக்க வச்சிருவாரு. ஆனா அவர் சொன்ன எதையுமே மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. பொய் சொல்றாரு இவரு அப்படின்னு நினைப்பாங்க. அவர் ஏழப்பட்டவர், நம் மக்கள் முன்ன அவர் மட்டம் தட்டப்படுறாரு, இழிவுபடுத்தப்படுறாரு, அவருடைய சாட்சிகள் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனா அல்லாஹ்விடம் மிக சிறந்தவர் யார் தெரியுமா? வாசல் முன்னாடி நிக்க வைக்கப்படுறீங்களே இந்த மனுஷன் தாங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்பேற்பட்ட ஒரு சிறப்பு ஏழைகளுக்கு. அவர்களை பார்த்தா என்ன செய்யணும்? வா உட்காரு, சாப்பிட்டியா? அதோட முடிஞ்சிருச்சு. பணக்காரர்கள் வந்தாங்கன்னா வாங்க உட்காருங்க, தண்ணி குடிங்க, காபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா, என்ன உங்களுக்கு பிடிக்கும்னு கேட்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் மிகப்பெரிய சிறப்பை யாரு கொடுத்தாங்க? ஏழைகளுக்கு கொடுத்தாங்க சகோதரிகளே. காலல்லாஹ் தஆலா உயர்ந்தவனான அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? அனில் முஜ்ரிமீன், குற்றவாளிகளிடம் கேட்கப்படுமாம். என்ன கேட்கப்படும்? மா சலகக்கும் ஃபிஸ்ஸட, சக்கர் என்ற நரகத்துல உங்களை சேர்த்தது எதுப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, யார் சொல்றா? நரகவாசிகள் சொல்றாங்க, காலு லம் நகு மினல் முஸல்லின், நாங்கள் தொழுவோராக இல்லை, வலம் நகு நுதைமுல் மிஸ்கின், ஏழைகளுக்கு உணவளிக்க நான் தூண்டவே இல்லப்பா. இதுல அல்லாஹ் என்ன சொல்றான்? தூண்டலாங்கிறான். உணவளி உன்னால அப்படின்னு சொல்லல, உணவளிக்கிறவன் தூண்டு, உன்னால உணவளிக்க முடியலையா, உணவளிக்கிறவன் நீ கொடுப்பான்னு சொல்லு. எது காரணமா நரகத்துக்கு போனாங்க? எது காரணமா? ஏழைகளுக்கு உணவளிக்காம தான் மட்டும் சாப்பிட்டு நல்லா இருக்கணும்னு நினைச்சு ஏழைகளை மட்டம் தட்டுவோமே, இழிவாக பேசுறோமே, அவர்கிட்ட ஒண்ணு இல்ல, காசு இல்ல, பணம் இல்ல, அந்தஸ்து இல்ல, அழகு இல்லைன்னு சொல்றோமே, இவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அனில் முஜ்ரிமீன், குற்றவாளிகளிடம் கேட்கப்படுவாம், மா சலகக்கும் சக்கர், சக்கர் என்ற நரகத்துல உங்களை சேர்த்தது எதுப்பா? காலு லம் நகு மினல் முஸல்லின், நாங்கள் தொழவில்லை, வலம் நகு நுதைமுல் மிஸ்கின், ஏழைகளுக்கு நான் உணவளிக்க தூண்டவே இல்லப்பா. சுப்ஹானல்லாஹ். எப்பேற்பட்ட சிறப்பு சகோதரிகளே.
தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை. இன்னைக்கு நாம எங்கோட்ட ஒரு வாசல் இது போதுமா வாங்கிட்டாங்களே அப்படின்னு கேட்டா நாம என்ன செய்வோம்? என்ன செய்வீங்க? சம்சார ருசியா இருக்கான்னு பாத்துட்டீங்களா? வாங்கி கொடுப்போம். ஆனா அந்த பிள்ளை யார்கிட்ட போய் கேட்கும்? உமா பாப்பா இல்லாத பிள்ளை யார்கிட்ட போய் கேட்கும்? இது வாங்கிட்டாங்கம்மா டேடி கிட்ட வாங்கி தருவாங்களா? ஏதோ இறக்கம் நம்மள மாதிரி இறக்கப்பட்ட ஜனம் சரி போயிட்டு போகுது உமா பாப்பா இல்லாத பிள்ளை வாங்கி தருவாங்க. எல்லாரும் வாங்கி தருவாங்களா? தர மாட்டாங்க. ஆமா நம்ம பிள்ளைக்கே காசு இல்ல, ஊரா விட்டு பிள்ளைக்கு நாம என்னத்தை வாங்கி கொடுக்க? அல்லாஹ் சொல்றான் வலா தாக்குலு அம்வாலக்கும் இலா அம்வாலிக்கும். உங்க செல்வத்தோட அவங்க செல்வத்தை சேர்த்து சாப்பிடாதீங்க. இன்னைக்கு பெரும்பாலான அனாதை பிள்ளைகள் எப்படி வளர்க்கப்படுது? செல்வம் இருக்குதா, அந்த பிள்ளைக்கு பின்னாடி ஏதாவது எழுதி வச்சுட்டு போயிருக்காங்களா? அப்படிப்பட்ட பிள்ளைய தூக்கிடுறது, தூக்கி தான் செல்வமே இல்லாம இருக்கிறது. அந்த பிள்ளையோட செல்வத்தோட இன்னைக்கு உட்கார்ந்து சாப்பிடுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அதான் அல்லாஹ் சொல்றான் அப்படி நீ சாப்பிடாதப்பா, இன்னஹு கான கௌபன் கரீபா. இதுதான் குற்றத்திலே மிகப்பெரிய குற்றம். மாபாயில மட்டத்துக்கு இன்னைக்கு ஆதரிக்க ஆளில்ல இன்னைக்கு அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். சகோதரிகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். யாரையெல்லாம் மட்டம் தட்டுகின்றோமோ, இழிவுபடுத்துகின்றோமோ, கேவலமாக பார்க்கின்றோமோ, பிறரை பற்றி விமர்சனம் செய்கின்றோமோ, இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் தேடி தேடி போய் பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அனாதைதானே, யார் கேட்க போறா அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வே தன் திருமறை குர்ஆனில் சிலாகித்து பேசி காமிக்கிறான். இன்னமா யமாலுக்கும் ஃபீ புதூரிஹிம் நாரா. அனாதையுடைய சொத்துக்களை நீ குசியா சாப்பிட்டுட்டு இருக்கியா? எது சாப்பிடுற தெரியுமா? உன்னுடைய வயிற்றுல நரக நெருப்பு நீ சாப்பிட்டுட்டு இருக்க. வயசுலஹும் சஹீரா. அவர்கள் யாரு? நரகத்துல நுழைவாப்பா, நரகவாசி அவன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் பேசி காமிக்கிறான். என்ன தெரியுமா? முன்பு சொன்னோமே ஏழைகளுக்கு அரைத்தல்லதி யுகதிபு பித்தீன். மறுமை நாளை பொய்யென கருதியவர் யார் தெரியுமா? வஸாலிகல்லதி யதுல் யதீம். அவன்தான்ப்பா யதீம், அனாதைகளை விரட்டான். ஏன் அல்லாஹ் ஏன் அப்படி சொல்றான்? தான் பிள்ளை மாதிரி அனாதை குழந்தையை நினைப்போமா? அந்த குழந்தையை ஆதரிப்போமா? அந்த குழந்தைக்கு நாம செய்யற மாதிரி வாங்கி கொடுப்போமா? நம்ம குழந்தை மாதிரி அந்த பிள்ளையை பாசம் வைப்போமா? இல்லை சகோதரிகளே, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க யார் அனாதையின் காப்பாளர், யார் அனாதை ஒரு குழந்தையை எடுத்து வளர்க்கிறாங்களோ அவங்களும் நானும் சொர்க்கத்தில் இவ்வாறு இருப்போம். இரண்டு கைகளும் இணைத்து காட்டினார்கள். எப்பேற்பட்ட ஒரு சிறப்பு! சுப்ஹானல்லாஹ். சும்மா சாதாரணமாக சொல்லிட்டு விடல, இப்படி இருப்போம்லாம். இரண்டு விரல்களையும் இணைத்து நான் இப்படி இருப்போம்பா. எப்பேற்பட்ட ஒரு சிறப்பு! எடுத்து வளர்க்கதாவானா இருக்கிற பிள்ளையாவது பாத்துக்கணுமா? அதுவும் இல்லை சகோதரிகளே. இது மட்டுமா? நம்ம தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பா எத்தனை அனாதை ஆசிரமம், தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்க இவ்வளவு பேர் உதவி செய்யறாங்க. இறைக்கரங்கள் நீட்டி நிக்கிறாங்க. ஏன் உம்மா வாப்பா இல்ல, நம்ம பிள்ளையை எப்படி சந்தோஷமா பாத்துக்கணுமோ அதே போல அந்த பிள்ளையை பாத்துக்கணும்பா. உதவி செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அன்பிற்கினிய சகோதரிகளே, நீங்கள் யாரை மட்டம் தட்டுகின்றீர்களோ, இழிவாக பேசுகின்றீர்களோ, இவங்களை பாருங்க இவங்க இப்படி இருக்காங்க நினைக்கிறோமோ, இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் தேடி தேடி என்ன செஞ்சாங்க? ஒவ்வொரு பொறுப்பையும் கொடுத்தாங்க. மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, பைத்தியக்காரங்க நம்ம சொல்றோம், சொல்லுவோங்களே, அவர்களை பார்த்து கிண்டலா பேசுறோம், கேலியா பேசுறோம், அவர்களை பற்றி விமர்சனம் செய்றோம். இவர்கள் எல்லாம் பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா சொல்றாங்க? 4 பேருடைய பேனாக்கள் உயர்த்தப்பட்டுடுச்சு. யார் யார் தெரியுமா? ஒண்ணு மறதி கேஸ். சும்மா மறந்துட்டு ஞாபகமே இருக்கும், ஆஹா மறந்துட்டேன் அப்படி இல்லை. ஒரிஜினலா மறந்துடலாம் பாத்தீங்களா? ஷார்ட் மெமரி லாஸ்மாங்க. இப்ப செஞ்சுட்டு பேர் மறந்துடுறது. அவங்க குழந்தைகளை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவங்களுடைய பேனாக்கள் உயர்த்தப்பட்டுடுச்சு. இவங்க என்ன செய்யறாங்கங்கிறது தெரியாது. சிறு குழந்தைகளை என்ன செஞ்சிருப்போம் தெரியுமா? அறியாத வயசுல என்ன செஞ்சிருப்போம் தெரியுமா? அப்ப நம்முடைய பேனாக்கள் உயர்த்தப்பட்டுடுச்சு என்று சொல்றாங்க. மூன்றாவது நபர் யாரு? தூக்கத்துல இருக்கிறவன். தூங்கிட்டு இருக்கோம், என்ன நடக்குதுன்னு தெரியுமா? தெரியாது. ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கும் போது நம்முடைய பேனாக்கள் உயர்த்தப்பட்டுடுச்சு. நான்காவது நபர் மனநல பாதிக்கப்பட்டவங்க. பைத்தியம் சொல்றோமே, இன்னைக்கு பார்த்து கிண்டல் அடிச்சிட்டு இருக்கோமே, கேலி செஞ்சிட்டு இருக்கோமே, அவர்களை பார்த்து நான் பேசிட்டு இருக்கோமே, விமர்சனம் செய்கிறோமே, எப்படி போறான் பாருங்க. வெட்கம் இல்லாம இருக்கு.
பத்தி சொல்லிட்டு இருந்தோம். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க வேலையாட்கள். ஒரு முதலாளி இருப்பான். முதலாளி அப்படின்னா கண்டிப்பா ஒரு தொழிலாளி இருப்பான். அப்படிதானே? முதலாளி மட்டும் எல்லாத்தையும் பார்க்க முடியுமா? முடியாது. அப்ப வேலை செய்யறவங்கள நாம எப்படி பாத்துக்கணும்? இன்னைக்கு எப்படி நடக்குது? வேலை செய்யறவன் வேலையாளி வேலைக்காரி அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது? ஏப்பா அவனை ஏளனமா நினைச்சிடாதே, மட்டம் தட்டி பேசிடாதே, இழிவா நினைச்சிடாதே, அவன்கிட்ட நீ கருணை காட்டுப்பா. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு 10 வருஷம் அலி ரசூலோட வேலை பார்த்தாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து சின்ன பிள்ளை ரசூல் என்ன தெரியுமா செய்வாங்க? அலியே இத போய் நீங்க வாங்கிட்டு வாங்க கடையிலன்னு சொன்னா எங்கயாவது விளையாண்டுட்டு இருப்பாங்க. சின்ன பிள்ளை தானே. நாமளா இருந்தா என்ன செய்வோம்? 2 அறைய விட்டு ஏன் இவ்வளவு லேட்டு? எப்ப கொடுத்தவங்க கிட்ட ஏன் இப்போ வர? இப்பதான் எமர்ஜென்சி வாசல்ல இப்பதான் வருவியா நீ அப்படின்னு 4 அறைய விடுவோம். ஆனா ரசூலா வந்து விளையாடிட்டு இருக்காங்க. யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு விளையாடிட்டு இருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா செய்றாங்க? போய் பின்னாடி அலியுடைய மேல கை வைக்கிறாங்க. அப்ப அலி திரும்பி பார்த்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே நான் உங்களுக்கு 10 வருஷம் வேலை பார்த்திருக்கேன் ரசூலா. ஒரு நாள் கூட அல்லாஹ்வுடைய தூதரை நீ குறை சொன்னதில்லை. ஏன் அலி இப்படி செஞ்சிருக்கன்னு கேட்டதில்லை. என்னை பத்தி விமர்சனம் செஞ்சதில்லை. வேலை செய்யாம சோம்பேறி இருக்கன்னு சொன்னது கிடையாது. ஏன்? வேலையாள்கிட்ட கூட அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு பணிவா நடந்துட்டாங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம வேலையால் ஒரு நாள் லீவ் போட்டா என்ன செய்வோம்? நாளைல இருந்து உனக்கு வேலை இல்லை, வேற எங்கேயாவது பார்த்துட்டேன். அவருக்கு வேலைக்காரி உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா சம்பளம் கொடுக்குற எனக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு நம்ம கேட்கிறோமா இல்லையா? ஒரு சிலர் கேட்கிறாங்க, இல்லன்னு மறுத்தாலும் கூட அதுதான் உண்மை சகோதரிகளே. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க நெருப்புல வெந்து வேலை பார்க்கறாங்க. அவங்களுக்கு என்ன செய்றீங்க? ஒரு வாய் உணவு கவலைக்கு கொடுங்க. ஒரு வாய் என்ன செய்யுங்க? நீங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு கொடுங்க. கொடுக்காம சாப்பிடாதீங்க. எந்த மதமாவது சொல்லி கொடுத்திருக்கா? இஸ்லாத்தை தவிர எந்த மதமும் சொல்லி கொடுக்கல சகோதரிகளே. இவர்கள் மட்டுமா? இதை மட்டுமா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க? அனாதைகளை பத்தி சொல்லிட்டாங்க, ஏழைகளை பத்தி சொல்லிட்டாங்க, கல்வி கற்றுக்க. எப்பா நீ கல்வி கற்றுக்க ஓவரா பெருமடிக்காத, கற்றுக்காதவன் உன்னை விட மேன்மையா இருப்பான். இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு என்ன செய்வாங்க தெரியுமா? ஊனமுற்றவர்களை பற்றி பேசுறாங்க. ஊனமுற்றவர்கள் யாரு? கை கால் ஊனமானவங்க. அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா இவங்களுக்கு மாற்றுத்திறனாளிங்கிற ஒரு பேரை கொடுத்திருக்கு. ஊனமுற்றவர்கள் சொல்லாதீங்க, அவங்களுக்கு உடல்ல தான் ஊனம் இருக்கு. அவங்களுக்கு என்ன செய்யல? அவங்களுடைய வேலையில ஊனம் இல்லைங்கிறத காட்டுறதுக்காக அரசாங்கம் மாற்றுத்திறனாளின்னு பேர் வச்சிருக்கு. இந்த மாற்றுத்திறனாளி, இந்த ஊனமுற்றவர்களை பார்த்து இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம்? கை இல்ல, கால் இல்ல, நடக்க கால் இல்ல, கேட்க காது இல்ல, பேச வாய் இல்ல, சைகை காட்ட கை கிடையாது அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இப்படிப்பட்ட மனிதர்களை அல்லாஹ்வுடைய தூதர் தேடி தேடி அலைஞ்சாங்க. எங்க இருக்காங்க? கண்ணு தெரியாதவங்க எங்க இருக்காங்க? வாய் பேச முடியாதவங்க எங்க இருக்காங்க? கால் நடக்க முடியாத ஊனமுற்றவர்கள் எங்க இருக்காங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு நேரமும் தேடி தேடி அலைந்தார்கள். எதற்காக தெரியுமா? இவர்களை தேடி இவர்களை நீங்கள் மட்டம் தட்ட கூடாது என்பதற்காக, இவர்களை கண் தெரியாதவன் இழிவுபடுத்த கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க. என்ன பொறுப்பு? யாருக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாங்க தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு சஹாபாக்கள், எவ்வளவு சஹாபிய பெண்மணிகள். உடல்ல குறை இருக்கு, அதனால அவங்களுக்கு கொள்கையில அர்த்தம் இல்ல, கண் தெரியாது, இவர் சொல்ல மாட்டாரு, குர்ஆனை மனனம் செய்ய மாட்டாரு, எந்த ஒரு வேலைக்குமே லாயக்கு இல்லன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சகோதரிகளே. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா செய்றாங்க? மக்கா குறைஷிகள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. யார்கிட்ட? மக்கா குறைஷிகள் யாரு? காஃபிர்கள், உயர்ந்த குலத்தினர்கள், எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு ஆளு. இவங்கள்ட்ட யாரு பேசிட்டு இருக்கா? யார் பேசிட்டு இருக்கா? அல்லாஹ்வுடைய தூதர் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போது கண்ணே தெரியாத ஒரு சஹாபா யார் தெரியுமா? அப்துல்லாஹ் பின் உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹா. யாரு? அப்துல்லாஹ் பின் உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா கண்ணு தெரியாது. இவங்க அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வந்து சலாம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க? உயர்ந்த ஒரு குலத்தினர், குறைஷி குலத்தினர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது வந்து யார் சலாம் சொல்றா அப்படின்னா
அப்படின்னா அப்துல்லா பின் உம்மு மக்தூம் கண்ணே தெரியாத ஒரு சஹாபா சலாம் சொல்றாரு. ஏன் அப்படின்னா அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது இவர் தாழ்ந்த குலத்தின் ஜாதி, இவரை யாரும் மதிக்க மாட்டாங்க, மக்களால் இவங்க ரொம்ப மட்டம் தட்ட ஒரு கேஸ். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் சலாத்திற்கு பதில் சொல்லாமல் முகத்தை பார்த்துட்டு திருப்பிக்கிறாங்க. இப்ப நாம பேசிட்டு இருக்கோம்னு வச்சுங்க, இடையில யாராவது ஒரு ஆள் வந்தா அப்படி கண்டுக்காத மாதிரி திருப்பி போறோம்ல, அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சாங்க. அல்லாஹ் உடனே கண்டிச்சு ஒரு வசனத்தை இறக்குறான். அபஸவத்தவல்லா, அபஸ கடுக்கடுத்தா வத்தவல்லா அலட்சியம் செஞ்சிட்டார்ப்பா. யாரு? அன்ஜா உலஹுமா. ஏன்? குருடர்கள் உன்கிட்ட பேசுறாங்கிறதுக்காக, அவர் உன்கிட்ட ஒரு செய்தி கேட்க வந்தாருங்கிறதுக்காக அவரை நீ அலட்சியப்படுத்துறியா? அவரை மட்டம் தட்டியா? அவர் அந்த இடத்துல எந்த ஒரு செய்தியும் சொல்லாம அவரை கடுக்கடுத்திட்டியா? அலட்சியம் செஞ்சிட்டியா? கோபப்பட்டியா? அல்லாஹ் கேக்குறான். வமா யுதரீகல அல்லாஹு யஸக்கா, இவர் தூய்மையானவர் உனக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் கேக்குறான். யார் வந்தாரு? அப்துல்லாஹ் வந்தது யாரு? உம்மு மக்தூம், கண்ணே தெரியாத ஒரு சஹாபா. அப்பேற்பட்ட மனுஷன் நம்ம கிட்ட இருந்தா என்ன சொல்லுவோம்? கண்ணுதான் தெரியல, அவர் பார்த்திருக்க மாட்டாரு. அல்லாஹ் உடனே கண்டிச்சு ஒரு வசனம் இருக்கிறான். நபியே, என்ன செஞ்ச நீ? அப்பே அவரை பார்த்து கடுக்கடுத்தியா? அலட்சியம் செஞ்சியா? குருடங்கிறதுக்காக நீ அப்படி செஞ்சிருவியா? அல்லாஹ் கண்டிச்சு சிலாயித்து ஒரு வசனத்தை இருக்கிறாங்க. அவருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்தாங்க. என்ன பொறுப்பு? வாங்க சொல்றது இல்ல, என்ன பொறுப்பு? வாங்க சொல்லக்கூடிய, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அக்பர், சஹருக்கு வாங்க சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பு நாம கொடுப்போமா? கண்ணு தெரியாத ஒரு மனுஷன்ட்ட இந்த சாமான போய் எடுத்துட்டு வான்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? அவருக்கே கண்ணு தெரியாது, எதையாவது தூக்கிட்டு வந்துட்டாரா என்ன பண்ண, நீங்களே போய் எடுத்துருவாங்க, அப்படிதான் சொல்லுவோம். ஆனா கண்ணு தெரியாத அந்த மனுஷன்ட்ட அல்லாஹ்வுடைய தூதர் எந்த பொறுப்பு கொடுத்தாங்க? வாங்க சொல்லக்கூடிய, சஹருக்கு வாங்க சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பு. சுப்ஹானல்லாஹ். ஏன்? எதற்காக? பிலால் ரலியல்லாஹு அன்ஹுக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாங்க? என்ன பாங்கு? மாஷா அல்லாஹ், ஃபஜ்ர் பாங்குக்கு சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பு. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் மாத்தி கொடுத்திருக்கலாமே. பிலாலுக்கு இந்த பொறுப்பையும் உம்மு மக்தூம்க்கு இந்த பொறுப்பையும் கொடுத்திருக்கலாம்ல. கொடுத்திருக்காம கொடுக்க கூடாதா? ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க? இவராலே முடியும், இவருக்கு உடல்ல தான் ஊனம் இருக்கு, கொள்கையில ஊனம் இல்லப்பா அப்படிங்கறத தெளிவுபடுத்தும் விதமாக தான் அல்லாஹ்வுடைய தூதர் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அப்துல்லாஹ் பின் உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ ஒரு நாள் என்ன தெரியுமா செய்றாரு? அப்துல்லாஹ் பின் உம்மு மக்தூம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வராங்க. வந்து அல்லாஹ்வின் தூதரே, போர் செய்யணும் ரசூலுல்லாஹ், போர் செய்ய எனக்கு ஆசையா இருக்கு. யார் கேக்குறா? யார் அவரு? தூங்கிட்டு இருக்கீங்களா? மைக் கையில கொடுத்துறவா? அப்ப என்ன செய்றாங்க அப்படின்னா, கண்ணே தெரியாத ஒரு சஹாபா இவர் வந்து ரசூலுல்லாஹ் கேக்குறாரு, அல்லாஹ்வின் தூதரே, போர் செய்யணும்னு ஆசையா இருக்கு ரசூலுல்லாஹ், நானும் போர் செய்ய போறேங்கிறாரு. உடனே ரசூலுல்லாஹ் யோசிக்கிறாங்க, என்னப்பா இது, கண்ணு தெரியாத ஒரு மனுஷன், இவர் எப்படி போர் செய்வாரு அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயங்குறாங்க, யோசிக்கிறாங்க. அப்ப சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு? அல்லாஹ்வின் தூதரே, கண் பார்வை இல்லை, ஊனமற்றவன் நினைக்கிறீங்களா? என்னால போர் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ரசூலுல்லாஹ், என்னுடைய உடலில் தான் ஊனம் இருக்குது, என்னுடைய உள்ளத்துல ஊனம் இல்ல, கொள்கையில எனக்கு ஊனம் என்பது கிடையாது, தொழுகையில நான் ஊனமற்றவன் கிடையாது, நோம்புல ஊனமற்றவன் கிடையாது ரசூலுல்லாஹ், நானே போர் செய்வேன், எனக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க போர் செய்யன்னு சொல்ற வரையும் நான் இங்கே காத்திருப்பேன். சுப்ஹானல்லாஹ். நாம கண் தெரியாதுன்னு மட்டும் தட்டுறோம். கண்ணு தெரியாது, காது கேட்காது, பேச வாய் இருக்காது, நடக்கிறதுக்கு கால் இல்ல, ஊனமுற்றவர்கள் இவர்கள், எதிலையும் ஒண்ணுத்துக்கும் இல்லாதவங்க, இவங்க உருப்படி இல்லாதவங்க, ஒருவேளை ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. கண்ணு தெரியலனாலும் இன்னைக்கு கண்ணு தெரிஞ்சு மனனம் செய்ய மாட்டோம். குர்ஆன ஒரு ஜுஸுகள் மனனம் தெரியுமா? ஒரு அத்தியாயம் மனனம் தெரியுமா? ஒரு அத்தியாயம் தெரியுமா? மனனம் செஞ்சிருக்கீங்களா? ஏன் தலாட மாட்டீங்க? இல்ல, மனனம் செய்யறது இல்ல. ஆனா கண்ணே தெரியாத எத்தனையோ சகோதர சகோதரிகள் குர்ஆனை முடிச்ச ஹாஃபிஸ்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். எப்பேற்பட்ட சிறப்பு! கண்ணு தெரியாது நாம கேவலமாக மட்டம் தட்டுகின்ற
பார்க்கின்றோமே, சமுதாயத்தில் பின்தங்கி ஒதுக்கப்பட்டிருக்கின்றார்களே, இவர்களை தேடி தேடி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க சகோதரிகளே. இது மட்டுமா, இவர்களுக்கு மட்டுமா இந்த பொறுப்பு? ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹா, பெருமானாருக்கு இவர் சம்பவம் தெரியாம இருக்கும், பெருமானார் தெரிஞ்சும் இருக்கும். இவரை பத்தி அதிகமான அறிவிப்புகள் இல்லை. அதாவது இவர் யார் தெரியுமா? யாரு? ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹா. யாரு? ஜுலைபி. இவர் யார் அப்படின்னா, உடல்ல ரொம்ப கட்டையா இருப்பாரு, பார்க்க சின்ன குண்டா இருப்பாரு, உடல்ல அசிங்கமா இருப்பாரு, முகமெல்லாம் புள்ளி புள்ளியா இருக்கும், ரொம்ப கருப்பா இருப்பாரு. சஹாபாக்களுக்கு மத்தியில பின்தங்கப்பட்ட ஒரு ஆள் யார் அப்படின்னா இந்த ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹா. இன்னைக்கு கொஞ்சம் வெள்ளையா இருக்கட்டுமா, கொஞ்சம் கருப்பா உள்ளவங்க பார்த்து என்ன நினைப்பாங்க? நம்ம கலருக்கு இல்ல, நம்ம பஞ்சளவு இல்ல, நம்ம சைஸ் இல்ல, அதனால உங்கள்கிட்ட நான் பேசுறது இல்ல. அப்படிதான் இன்னைக்கு நம்ம பார்வைகள். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா செஞ்சாங்க? சஹாபாக்கள் எல்லாம் ஜுலைபியை ஓரங்கட்டிட்டாங்க, ஒதுக்கிட்டாங்க. ஏன்? அழகும் இல்லாதவர், வசதியும் இல்லாதவங்க. அதனால என்ன செஞ்சிட்டாங்க? ஒதுக்கப்பட்டாங்க, ஓரங்கட்டிட்டாங்க, மட்டம் தட்டிட்டாங்க சஹாபாக்கள் எல்லாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹாட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப கேக்குறாங்க ஜுலைபிட்ட, மாத்த சவஜ் அப்படின்னு கேக்குறாங்க. என்னப்பா திருமணம் செய்யணும்ங்கற ஆசை இல்லையா, கல்யாணம் பண்ணலையா இன்னும் நீ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அவரு மொத்தமா உள்ளதையும் ஒரே வார்த்தையில சொல்றாரு, எனக்கு யாரு சொல்லா பெண் கொடுப்பா? அழகு இல்ல, வசதி இல்ல, கலர் இல்ல, எனக்கு சைஸ் இல்ல, ரொம்ப கட்டையா இருக்கேன், எனக்கு யாரு சொல்லா பெண் கொடுப்பா? அவர் சொன்ன அந்த பலவீனமான பதில அல்லாஹ்வுடைய தூதர் மண்டையில பதிவு செஞ்சுட்டாங்க. எப்பனா இந்த சந்தர்ப்பம் வரும், எப்ப இவருக்கு பெண் பேசக்கூடிய இந்த நேரம் வரும், ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா செஞ்சாங்க? எப்ப நேரம் கிடைக்காதா, ஜுலைபிக்கு ஏதாவது ஒரு பொண்ணு நாம பேசவே மாட்டோமா, அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு நேரமும் என்ன தெரியுமா செஞ்சாங்க? ஜுலைபிக்காக அந்த நேரத்தை காத்து கொண்டே இருந்தார்கள். ஒரு அன்சாரி, பெரிய அதாவது பணக்கார பாட்டி, பெரிய குலத்தை சேர்ந்த ஒரு மனிதர், இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா ரசூலுல்லாஹ் வந்து பெண் கேட்கிறாரு. அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய மகளுக்கு நான் மாப்பிள்ளை பார்க்கறேன்னு சொல்லா, ஒரு மாப்பிள்ளை இருந்தா சொல்லுங்களேங்கிறாரு. யார் சொல்றா? செல்லந்தர் சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாரு? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுலைபியோட பேர் சொன்னா வேணான்னு வரல. அப்படிதானங்க? ஜுலைபி சொன்னா கருப்பு, உங்க பிள்ளைங்க அப்படி கட்டுவீங்களா? ரொம்ப கட்டையா இருக்காரு, அசிங்கமா இருக்காரு, கருப்பா இருக்காரு, குள்ளமா இருக்காரு, ஒரு வசதி இல்ல, ஏழப்பட்டவரா கட்டுவீங்களா? உண்மையை சொல்லுங்க, கட்ட மாட்டோம். உடனே இப்படி சொல்லியிருந்தா அவர் வேணான்றுவாரேன்னு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா செய்றாங்க? ஜவ்விஸ்னி, எனக்கு திருமணம் செஞ்சு தாங்கறாங்க. பார் அப்படின்னா ரெண்டு மீனிங் இருக்கு. எனக்கு, எனக்காக ரெண்டு மீனிங் இருக்கா? அப்படி ரெண்டு மீனிங் இருக்கு. இவர் என்ன நினைச்சிட்டாருன்னா எனக்கு நினைச்சிட்டாங்க, ரசூலுல்லாஹ்க்கு பெண் கேக்குறாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு, ஆஹா அல்லாஹ்வுடைய தூதருக்கே சம்பந்தம் வருதா, அப்ப நாம உடனே ஓகே சொல்லிடணும்னு நினைக்கிறேன். அப்படியே ஆனந்த உச்சிக்கு போயிட்டாரு, சந்தோஷத்தோட எல்லையை தொட்டுட்டாரு அவரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்குடா எனக்கு இல்ல, எனக்காக இன்னொருத்தருக்கு. அவருக்கு இருந்த சந்தோஷம் அப்படியே போயிடுச்சு. என்னடா இது, ரசூலா அவங்களுக்குன்னாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், அவங்களுக்காக ஒருத்தவங்களுக்குங்கிறாங்களே. சரி, யாரு சொல்ல அவரு? ரசூலா தான் போட்ட விடுகதையை தானே உடைக்கிறாங்க. ஜுலைபுக்குப்பா. ஜுலைபுக்கா? எப்படி ரசூலா ஏன் பொண்ணு தர முடியும்? அல்லாஹ்வுடைய தூதராச்சே, அவங்கள்ட்ட எந்த ஒரு வார்த்தை பேச முடியாது, மறு வார்த்தை சொல்ல முடியாது. அதனால இப்ப உங்க கணவன்மார்கள் வீட்டுல உள்ள ஆண்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அப்போலேருந்து இப்ப வரையும் வீட்டுல கேட்டுட்டு வந்து சொல்றேன். அந்த வார்த்தைய இந்த அன்சாரி தோழர் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே நான் என்ன செய்றேன்? வீட்டுல கேட்டுட்டு வந்து சொல்றேன். யார்கிட்ட? என்னுடைய மகளின் தாயாரிடத்திலே கேட்டுவிட்டு வந்து சொல்கின்றேன் அப்படிங்கிறாரு. அப்படியா, சரி பாப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. போய் பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரியே இவர் தன்னுடைய மனைவிட்ட சொல்றாரு. அப்படியா, ரசூலுல்லாஹ்வே திருமணம் செய்யணும்னு ஆந்த உச்சிக்கு போயிட்டு ஜுலைபி கூண்டோட எல்லாம் போயிடுச்சு. எப்படி என் பிள்ளையை ஜுலைபிக்கு கொடுக்க முடியும்? வசதி இல்லாதவர், அழகு இல்லாதவர், ரொம்ப சஹாபாக்களுக்கு மட்டும் மட்டம் தட்டக்கூடிய ஒரு ஆளு, இவர்கிட்ட போய் எப்படி பொண்ணு
இவரை பார்த்தோன்னே சஹாபாக்கள் சொல்றாங்க, காஃபிர் ஆயிட்டார் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல அவர் ஷஹீதாக்கப்பட்ட நிலையில இருக்காரு. ஏன் தெரியுமா? நீங்க யாரை ஒதுக்குனீங்களோ, மட்டம் தட்டினீங்களோ, அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொர்க்கத்துக்கு போயிட்டாருப்பா. இழிவுபடுத்துனீங்களே, கேவலமா நினைச்சீங்களே, உங்களுக்கு மத்தியில ஒதுக்கி வச்சீங்களே, இவர்கிட்ட ஒரு குறை இருக்குன்னு நினைச்சீங்களே, ஊனம் இருக்குன்னு நினைச்சீங்களே, பேச்சு ஒழுங்காங்க, பேச்சு பல விதம் இருக்குன்னு நினைச்சீங்களே, கை கால் இல்ல, கை 4 கை இருக்கு, ஒரு கை இல்ல நினைச்சீங்களே, கால் இல்லன்னு நினைச்சீங்களே, இவர் பேர்பட்ட ஒரு மனுஷன் சொர்க்கத்துக்கே போயிட்டாருப்பா. இவனை பார்த்து காப்பிடுங்கிறீங்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இரு கரங்களால் அழைத்து அழுகுறாங்க. ஏன் ஏங்க எப்பேற்பட்ட ஒரு மனுஷன். இன்னைக்கு நாம எப்படி சொல்லியிருக்கோம், நம்ம வீட்டுல கருப்பா கட்டையா அசிங்கமா உடல் தோற்றம் கொஞ்சம் வளர்த்தி இல்லாம இருந்துட்டு போயிடுச்சுன்னு வச்சுங்க, என்ன சொல்லுவோம்? வளர்த்தி இல்லையா, இன்னும் கட்டையா இருக்கியா, அழகு இல்லையா, உனக்கு என்ன மாதிரி ஒரு படிப்பு இல்லையா, என்ன விட எனக்கு திறமை இல்லையா, இப்படி என்ன செய்யறோம்? அவர்களை கேட்டு கேட்டு ஒவ்வொரு நேரமும் என்ன செய்யறோம்? மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கோம் இன்னைக்கு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மட்டம் தட்டாதீங்க. ஏன், எதற்காக சொன்னாங்க தெரியுமா? இப்பேற்பட்ட சஹாபாக்களை எல்லாம் சஹாபாக்கள் மட்டம் தட்டாங்க. கண் தெரியாது வந்து அப்துல்லா பின் உமர் மட்டும் கண்ணு தெரியாது, எதுக்கும் லாய்க்கு போயிட்டு வர மாட்டாங்கன்னு நினைச்சாங்க. என்ன செஞ்சாரு? சஹாரிக்கு கரெக்டா வாங்க சொல்லுவாரு. எப்படி இருந்துச்சு? உடல்ல ஊனம் இருக்கு சகோதரிகளே, உடலில் தான் ஊனம் இருக்கு, அவருக்கு கொள்கையில் ஊனம் இல்லை. என்னைக்காவது வாங்கி இருக்கோமா? என்னைக்காவது நம்ம அந்த ஊனமுற்றவர்களை பார்த்து உதவி செஞ்சிருக்கோமா? கண் தெரியாத ஒருத்தர் போறாரு, இவருக்கு வழி காட்டணும்னு நினைச்சா அந்த வழியை தப்பாதான் சொல்றோமே தவிர சரியா என்னைக்காவது வழி காட்டியிருக்கோமா? கால் நடக்க முடியாம ஒருத்தவங்க வராங்க, அவர்களை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுருக்கோமா? கை முடியாம ஒருத்தவங்க சாப்பாடு எடுத்து வராங்க ஒரே கையால, ஆஹா தூக்க முடியாது, தூக்கி கொடுத்தாவது உதவி செஞ்சிருக்கோமா? இல்லை சகோதரிகளை. ஏன் அந்த மனிதனையும் வரமாட்டுது? அல்லாஹ்வுடைய தூதர் மனித நேயத்தின் தந்தையாக வந்தார். சுப்ஹானல்லாஹ். அதனால தான் அல்லாஹ் சொல்றா, இன்னகல அலா குலகின் அலீம். நபியே, நீங்க பெரிய நற்குணத்துல இருக்கீங்க. எப்பேற்பட்ட ஒரு சிறப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கான். இது மட்டுமா சகோதரிகளே? இவர்களுக்கு மட்டுமா அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சாங்க? இல்ல, வேலை பார்க்கிற பள்ளியில அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல ஒரு கருப்புடியில ஒரு பெண் வேலை பார்த்தாங்க. உடல்ல குறை இருக்கு, அழகு இல்ல, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. சஹாபாக்கள் எல்லாம் அந்த பெண்மணியை வேலைக்கார மாதிரியே பார்த்தாங்க. ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஊருக்கு போயிட்டு வந்து கேக்குறாங்க, இந்த மஸ்ஜிதை, இந்த பள்ளிவாசலை சுத்தம் செய்யக்கூடிய பெண்மணி இருந்தாங்களே, அவங்க எங்கன்னு கேக்குறாங்க. எங்க போயிருப்பாங்க? எங்க போயிருப்பாங்க? வேலையை விட்டு நிக்காட்டிருப்பாங்களா? இறந்து போயிட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, இறந்து போயிட்டாங்களா? அழைச்சவங்க சஹாபாக்கள் இறந்து போயிட்டாங்க ரசூலுல்லாஹ் அவங்க அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன தெரியுமா செய்றாங்க? அவங்களுடைய கபரை நீங்க காட்டுங்க, அவங்களுக்காக நான் ஜனாஸா தொழுகை நடத்தணும், அவங்களுக்காக நான் என்ன செய்யணும்? பிரார்த்தனை செய்யணும், நீங்க போய் அந்த இடத்தை காட்டுங்கங்கறாங்க. ஏன் தெரியுமா? கேவலமா வேலைக்காரியாச்சே, பள்ளியை கூட்டுறவங்க தானே நம்ம இழிவாக நினைச்சிட்டு இருக்கோம் சகோதரிகளே. அவர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு நாம் செஞ்சிருப்போமா? பள்ளியில் ஏதாவது ஒரு வேலைகளை செஞ்சிருப்போமா? ஒரு சிலர் செய்வோமே தவிர யாரும் செய்யறது இல்லை. யாராவது பார்த்துப்பாங்க, நமக்கு என்ன அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு சஹாபாவையும் ஒவ்வொரு சஹாபிய பெண்மணிகளையும் கூப்பிட்டு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்திருக்காங்க. அப்படின்னா நமக்கு இது படிப்பினை. என்னைக்காவது குர்ஆனை எடுத்து வாசிச்சிருக்கோமா? ஹதீஸ்களை ஆய்வு செஞ்சிருக்கோமா? வீணு கதை பேசுறதுக்கு நேரம் இருக்குது, வெட்டி கதை பேசுறதுக்கு நேரம் இருக்குது, ஊரு பிசாசு பேசுவதற்கு நேரம் இருக்குது, இல்லாத அபாடங்கள் அவதூறுகளை அள்ளி தெளிப்பதற்கு நேரம் இருக்குது. ஆனா படிக்கிறதுக்குலாம் நேரம் இல்லப்பா. குர்ஆன் வசனங்களை மனனம் செய்வதற்கு நேரம் இல்லை, அலட்சியங்கள் செய்றோம். ஆனா ஒவ்வொரு ஹதீஸ்களையும் படிச்சு பாருங்க, ஒவ்வொரு குர்ஆன் வசனங்களையும் படிச்சு பாருங்க. அப்துல்லா பின் உமர் மக்தூம் அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிக்கப்பட்டார்கள். எதற்காக? அதுக்கடுத்தாரு அலட்சியம் செஞ்சிட்டாங்க. அதனால என்ன செய்றாங்க? கண்டிக்கப்பட்டாங்களே. இப்ப இதெல்லாம் படிச்சாதானே தெரியும். காதோட கேட்டுட்டு வீட்டுக்கு போறது பழைய குருடி கதவு திருடி திரும்ப எப்படி இருக்காங்களோ அப்படிதான். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
கஷ்டப்பட்டார்கள். சஹாபாக்கள் கஷ்டப்பட்டார்கள்ங்க. ஏன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வலராவு அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். வஸுல்சிலு அங்கும் இங்கும் அலக்கடிக்கப்பட்டார்கள். ஹத்தா யகூல ரசூல் ரசூலுல்லாஹ் வந்து கேக்குறாங்க மதா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவி எப்ப வரும் ரசூலுல்லாஹ்? கஷ்டப்படுறோமே, வேதனைப்படுறோமே, இவ்வளவு அடி வாங்குறோமே, உதை வாங்குறோமே, எப்ப ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவி வரும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இன்ன நஸ்ருல்லாஹி கரீப் அல்லாஹ்வுடைய உதவி எப்ப இருக்கா? எங்க இருக்குது? சுடாதா அல்லாஹ்வுடைய உதவி அருகாமையில் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பார்த்திருக்கோமா? என்ன கஷ்டம் இன்னைக்கு? பிறருக்கு உபதேசம் செய்திருக்கோமா? ஹதீஸ்களை எத்தி வைத்திருக்கோமா? இல்ல குர்ஆன் வசனங்களை மனப்பாடம் செய்யலாமான்னு சொல்லி அழைச்சிருக்கோமா? ஒன்றுமில்லை சகோதரிகளே. ஏகத்துவத்தில் உறுதி இருக்குதா? ஒரு சிலர்களை தவிர மற்றவர்களுக்கு இல்ல. இதை சொல்வதற்கு காரணம் என்ன? ஊனமுற்றவர்கள், கல்வி இல்லாதவர்கள், ஏழைகள் இப்படி இருக்காங்க. ஆனா எல்லாம் தெரிஞ்சு நாம என்ன செய்றோம்? மாலை போட்டு கல்யாணத்துக்கு போறோமே, குடும்பத்தோட சினிமா தியேட்டர் பார்க்கிறோமே, அள்ளி குத்து பயணமா ஓதுறோமே, திருமணத்துல பிறந்த நாள் விழா கொண்டாடுறோமே, இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு கூட இன்னைக்கு நாம செய்றோமே. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அவன சார்ந்தவன்பா எவன்? மாற்று மதத்தினர் தான் பிறந்த நாள் விழா கொண்டாடுவாங்க. அவங்க தான் மாலை போட்டு திருமணம் செய்துப்பாங்க. ஆனா ஊனமுற்றவர்களா இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எந்த ஒரு கொள்கையில உறுதியா இருந்தாங்க? அல்லாஹ்வுடைய தூதரை போர் செய்றவரை நீங்க உயிர் சொல்லுங்க, நான் இங்கே உட்கார்ந்து இருப்பேன் ரசூலுல்லாஹ். அப்ப அவர்களுடைய அந்த வீரம் எப்படி இருந்துச்சு? இவர்களுக்கு மட்டுமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? இன்னும் ஒரு ஆள் இருக்காங்க. யாரு? யாரு? பாதிக்கப்பட்டவங்க. பாதிக்கப்பட்டவங்க யாரு? யாரு? இப்ப கேள்வி கேட்ட பிறகு தெரியும் யாரு. அப்படியே எடுத்துக்கலாம். பிறகு கஷ்டப்படுத்திருப்போம் இல்லையா? யார் பாதிக்கப்பட்டவங்க? என்ன தெரியுமா? வாயால பேசிதான் பாதிப்புங்கிறது கிடையாது, மனசு பாதிச்சிருக்கும் தெரியுமா? இதுவும் பாதிப்பு தான். என்ன தெரியுமா சொல்றாங்க? எந்த மதமும் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாதிக்கப்பட்டவனுடைய துஆக்கு அஞ்சிக்கப்பா. அவனுக்கு அல்லாஹ் கிட்ட எந்த ஒரு தடையும் இல்ல. இறைவா இவனை நீ பாத்துக்கன்னு சொன்னா போதும். எதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க? சொத்துல பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அண்ணன் தம்பி என்ன செய்வாங்க? சொத்தை எடுத்து தங்கச்சிக்கு கொடுக்காம இருந்திருப்பாங்க. இப்படி மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நண்பர்களுக்கிடையே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒருவருடைய குறைகளை நாம் பிறரிடம் சொல்லி விமர்சனம் செய்கின்றோமே. இவன்ட்ட இந்த குறை இருக்கு, இவன்ட்ட பேச்சு சரியில்லை, இவன்ட்ட கை கால் ஊனமா இருக்கு நாம் சொல்கின்றோமே. அல்லாஹ் அந்த குறையை நமக்கு கொடுத்திருந்தா, நம்முடைய பேச்சு அந்த மாதிரி இருந்திருந்தா, நம்முடைய கால் ஊனமுற்றதாக இருந்திருந்தா, அல்லாஹ் அழகா படைச்சிருக்காங்கிறது ஊர்ல பேசுறோமா? அப்படி நடந்துக்கிறோமா? பாதிக்கப்பட்டவன்னா இழிவுபடுத்துறோமே. இன்னைக்கு சபையில நிக்க வச்சு கேள்வி கேட்கிறோமே, விமர்சனம் செய்கிறோமே, அசிங்கப்படுத்துறோமே, பிறருடைய மனதை கஷ்டப்படுத்துறோமே. இப்பேற்பட்டவனை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாதிக்கப்பட்டவனுடைய துஆக்கு அஞ்சிக்க. அவனுக்கு அல்லாஹ் கிடையே எந்த ஒரு தடையும் கிடையாது. இறைவா இவன் என்னை ஏசிருக்கா, இறைவா இவன் என்னை பத்தி பிசாசு பேசியிருக்கா, என்னை பத்தி இவன் விமர்சனம் செஞ்சிருக்கா, என்னை பத்தி இவன் பின்னாடி பேசியிருக்கா, என்னை பத்தி பொய் சொல்லியிருக்கா, அவதூறு செஞ்சிருக்கா, என்னுடைய குறைகளை வெளிப்படுத்தியிருக்கா. இறைவா இறைவா இவனை நீ பாத்துக்க அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? உடனே அந்த துஆக்கு திரைமறையே கிடையாது. அல்லாஹ் டைரக்டா எடுத்துக்கிறாங்க. மனிதனும் நாளைக்கு மறுமையில பழி தீர்க்கப்படுவார்கள். என்ன பாலம் தெரியுமா? என்ன பாலம்? கண் தராங்கிற பாலத்துல. இந்த பாலத்துல மனுஷன் என்ன தெரியுமா செய்வான்? பழி தீர்க்கப்படுவாங்க. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க பஞ்ச பிராணி யார் தெரியுமான்னு கேக்குறாங்க. யார் சொல்லுவோம்? மாஷா அல்லாஹ். பஞ்ச பிராணி யார் தெரியுமா? சஹாபாக்கள் சொல்றாங்க தீனாரும் திரஹமும் காசு இல்லாதவங்க தான் ரசூலுல்லாஹ் பஞ்ச பிராணிங்கறாங்க. அவர்தான் எதுவும் இல்லாதவரு, அவர்தான் யாரு? பஞ்சபிராரிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இவங்க பஞ்சபிராரி இல்லப்பா, இவன் நஷ்டப்பட்டவன் கிடையாது. நாளை மறுமையில மூட்டை மூட்டையா அமல் சுமந்துட்டு வருவானா. தொலைதிருப்பான், நோக்கி வச்சிருப்பான், இணை வச்சிருக்க மாட்டான், எவ்வளவோ பெரிய பெரிய அமல்களை செஞ்சிருப்பான். மூட்டை மூட்டையா தூக்க முடியாம தூக்கிட்டு வந்திருப்பான்.
அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பாதிக்கப்பட்டவனுடைய துஆ கஞ்சிக்கப்பா, அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையே எந்த ஒரு திரையும் இல்லை. டைரக்டா அல்லாஹ் என்ன செய்வான்? அவனுடைய துஆக்கள் ஏற்கப்படும், அங்கீகரிக்கப்படும். அதனால அன்புள்ள சகோதரிகளே, யாருடைய மனசையும் கஷ்டப்படுத்தாம, யாருடைய மனதையும் நோகடிக்காமல், யாரையும் மட்டம் தட்டாமல் ஈருலகிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக என்று கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.